الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم على وإن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஜபு மாதத்தின் 19வது பிறை இன்னும் ரமலானுக்கு ஒரு 40 தினங்களோ அல்லது 39 தினங்களோ இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு 2 மாதங்களுக்கு முன்பாகவே அதற்கான தயாரிப்பிலே நீங்கள் இறங்கிவிடுங்கள் என்று சொல்வதற்கு இணங்க ரஜப் மாதத்தின் ஆரம்பத்திலேயே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வ பாரிக் லனா ஃபீ ரமலான் முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது இந்த துஆ. இப்படி துஆ கேளுங்கள் என்று சொன்னான். இந்த 2 மாதங்கள் அந்த ரமலானுக்காக முன்னேற்பாடை செய்துவிட்டு ரமலானிலே உங்களுடைய வேலைகளை, உலக வேலைகளை குறைத்து விட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தரக்கூடிய அந்த வேலைகளில், நல்ல அமல்களில் நீங்கள் ஈடுபடுங்கள் என்று சொன்னாங்க. இப்ப ரமலானுக்கு முன்பாக ரஜப் இருக்கிறது, ஷாபான் இருக்கிறது. ஒரு 3 செய்திகளை நாம் தொடராக இந்த வாரத்திலே படித்தோம். அந்த 3மே ரமலானுக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு செய்தியை சஹாபி சொல்லுகிறார், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள். இன்னொரு செய்தியை இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. இன்னொரு செய்தி இருக்கிறது, துன்னூன் மிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி 3 செய்திகளை படித்தோம். அந்த 3 செய்திகளின் அடிப்படையிலேயே இந்த ஜும்மா அமைகிறது. முதலாவதாக துன்னூன் மிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன செய்தி என்னவென்றால், ரஜபுடைய மாதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ரஜபுடைய மாதம் இருக்கிறது, பாவங்களை விடக்கூடிய மாதம் அவங்க சொல்ற விஷயம். அடுத்து சொன்னாங்க, ஷஅபான் இருக்கிறதே நல்ல அமல்களை அதிகம் அதிகம் செய்யக்கூடிய மாதம். அதனுடைய தொடராகவே ரமலானிலேயும் அமல் செய்து சங்கையானவைகளை எதிர்பார்க்கிற மாதம் அது. இதைதான் இன்னொரு வடிவத்தில் சொல்வார்கள், ரஜப் என்பது பூமியை உழுவக்கூடிய, அதாவது சரியாக்கக்கூடிய மாதம். ஏர் ஓட்டுறாங்களா இல்லையா, அது மாதிரி பூமியை பதப்படுத்துவது. ஷாபான் மாதம் என்பது நீர் பாய்ச்சுவது. ரமலான் என்பது அறுவடை காலம் என்று சொல்வாங்க. இதைதான் அவங்க சொன்னாங்க, ரஜபுடைய மாதத்திலே பாவங்களை விட்டுருங்க, ஷாபானிலே அதிகம் 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 அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய செயல்களை செய்யுங்க. அதனுடைய தொடராக ரமலானிலையும் செய்து அந்த சங்கையான விஷயங்களை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு
யார் ரஜபிலே பாவங்களை விடலையோ, ஷாபானிலே நல்ல அமல்கள் செய்யலையோ, அல்லாஹ்வுக்கு வழிபடலையோ, அவன் எப்படி சங்கையான விஷயங்களை ரமலானிலே எதிர்பார்ப்பான்? மாறாக வீணானவர்களில் ஒருவனாகத்தான் அவன் ஆகி போவான் என்று சொன்னாங்க துன்முன் மிஸ்ரி. அப்ப இந்த பாவங்களை விடுவதற்கான முதல் விஷயம் என்ன தெரியுமா? கத் அஃப்லஹ மன் தஸக்கா. யார் தன்னை பாவமான அசிங்கமான காரியங்களிலிருந்து பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறாரோ அவர்தான் மிகப்பெரிய வெற்றியாளர் என்று அல்லாஹ் சொன்னான். அவ பாவத்தின் அடிப்படை என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகதன். முதல்ல உள்ளத்தை சுத்தப்படுத்தணும். உடலிலே ஒரு சதை துண்டு ஒன்று இருக்கிறது. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு. அந்த கல்பு, அந்த இதயம் சரியாகுமானால், அந்த உள்ளம் சரியாகுமானால் எல்லாம் சரியாகிவிடும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு. அது கெட்டு போகுமானால் எல்லாமே கெட்டொழிந்து போகும் அப்படி சொன்னாங்க. அலா வஹியல் கல்ப். அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம். அவ உள்ளத்தை சரி செய்யணும். அந்த உள்ளங்களை என்ன செய்யணும்? பாவமான விஷயங்களிலிருந்து கழுவுகிற போது நல்ல அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீக் கிடைக்கிறது. நல்ல அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீக் கிடைக்கிறது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி ஒரு செய்தி எழுதப்படுகிறது. தவ்வாபீன் இப்னு குத்தாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குரிய தவ்வாபீன் என்ற நூலிலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க பாவத்தில் இருந்து மீட்சி பெற்றீங்களா இல்லையா, தௌபா செய்தீங்களா, அதற்கான காரணம் என்ன? இது பெரிய வரலாறு, நான் சுருக்கமாக சொல்கிறேன். அவங்க சொன்னாங்க, நான் ஒரு போலீஸ்காரன், நான் ஒரு போலீஸ் காவல்துறையில இருந்தவன். நான் கொஞ்சம் மது அருந்துகிற பழக்கம் உள்ளவனாக இருந்தேன். மாலிக் இப்னு தீனார் எவ்வளவு பெரிய இறைநேசர் அப்படின்னு சொன்னான். அவங்க ஆரம்பத்துல எப்படி இருந்திருக்கிறாங்க? மதுபானம் குடிக்கக்கூடியவராகத்தான் இருந்தேன், அதுல மூழ்கி இருந்தேன். நான் ஒரு பெண்ணை பேசி மனம் முடித்து அவளின் மூலமாக எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. அவங்க தன்னுடைய அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேர்றதுக்கான காரணத்தை சொல்கிறார்கள். ஒரு பெண்ணை, அழகான ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவள் மூலமாக ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை எனக்கு இருந்தது. பூமியிலேயே அதிகமான பாசத்தை நான் அவள் மீதுதான் வைத்திருந்தேன். அவளும் என் மீது, தந்தையாகி என் மீதும் மகளாகி அவள் மீது நானும் பாசம் கொண்டிருந்தோம். அவ்வளவு பெரிய பிரியம். எப்பொழுதெல்லாம் நான் அந்த மதுவை உட்கொள்ள நினைக்கிறேனோ அப்போதெல்லாம் என்னுடைய மகள் வந்து என்ன செய்வா, அதை தட்டி விட்டு விடுவாள், தட்டி விட்டுருவாங்க. அதை என்னுடைய ஆடையில கொட்டிவிடும். அவளுக்கு ஒரு 2 வயது ஆனது. 2 வயது ஆன போது அவள் மரணம் அடைந்து போனான், இறந்து போயிடுச்சு. குழந்தை மௌத்தாயிட்டாங்க. ரொம்ப கவலை அவருக்கு. நேசத்துக்குரியவர்கள், அதுவும் பெண் குழந்தை, பிரியமான குழந்தை மௌத்தாயிடுச்சு. எனக்கு ரொம்ப கவலை. நான் என்ன பண்ணேன், அந்த கவலையின் காரணமாக இன்னும் அதிகமாக, சில பேர் அதுதானே செய்யறாங்க, இன்னும் அதிகமாக உட்கொண்டு விட்டேன். என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது. நான் அசர்ந்து தூங்கிவிட்டேன். அல்லாஹ் தஆலா தௌபா செய்ய வைப்பதற்கு நாடிவிட்டான். தூங்கிட்டாங்க. தூங்கின பிறகு அவங்க சொல்றாங்க, கனவிலே நான் பார்த்தேன். என்ன நடந்தது? கியாமத்துடைய நாள் வந்து விட்டது. கியாமத்துடைய நாள் வந்து விட்டது. சூரும் ஊதப்பட்டு விட்டது. கபர்ல இருந்து எல்லா மனிதர்களும், எல்லா ஜீவராசிகளும் என்ன செய்யறாங்க, எழுப்பப்பட்டுட்டாங்க. எழுப்பப்பட்ட பிறகு எல்லாம் வரிசையா நிக்கிறாங்க, எல்லாம் நிக்கிறாங்க, எல்லா படைப்பினங்களும் நிக்கிறேன், நானும் நிக்கிறேன். எனக்கு பின்னாடி மட்டும் ஒரு சப்தம் ஒன்று கேட்கிறது. உஸ் என்று ஒரு சப்தம் கேட்கிறது. திரும்பி பார்த்தா ஒரு கருப்பு கலர்ல ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய பாம்பு ஒன்று இருக்கிறது. என்னை துரத்துகிறது. அவங்க சொல்றாங்க, என்னை துரத்துது, நான் ஓடுறேன்.
நான் ஓடுகிறேன், நரகத்தை நோக்கி ஓடுகிறேன், நீங்கள் இதற்கான ஆள் இல்லை என்று சொல்லி அங்கிருந்து அனுப்பிட்டாங்க. அங்கிருந்து திரும்ப வந்த எனக்கு ஒருவேளை சந்தோஷம், இந்த இடத்துல நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப ஓடி வந்து மேடு பள்ளங்கள்லாம் ஒன்ன கடைசியில சுருக்கமா சொல்றேன், ஒரு சந்திரனுடைய பிரகாசத்தை கொண்ட சின்ன பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டேன். அங்க பார்த்தா இறந்து போன என்னுடைய மகளும் இருந்தாள். என்னுடைய கையை பிடித்து என்னை உட்கார வைத்தாள். நானும் உட்கார்ந்தேன். என்னுடைய மடியிலே கனவிலே எதை காண்கிறார்கள், மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க உட்கார்ந்து என் மடியிலே உட்கார்ந்து என்னுடைய தாடியை பிடித்து குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினால், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வின் நினைவால் ஈமான் கொண்ட அந்த மக்களுக்கு அவர்களுடைய உள்ளம் பயப்படும் நேரம் இன்னும் வரவில்லையா என்ற வசனத்தை அந்த குழந்தை ஓதி காட்டியது. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறாங்க, நீங்க குர்ஆன் எல்லாம் ஓதுவீங்களா? உங்களை விட நாங்க நல்லா ஓதுவோம்னு சொல்லி அந்த வசனத்தை ஓதி காமிச்சான். அந்த குழந்தை ஓதி காமிக்குது. இப்ப மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கேட்டாங்க, நான் என்ன செய்தேன், அந்த கனவுல ஒடி வந்தனா இல்லையா, என்ன ஒரு பாம்பு துரத்துச்சு, அது என்னது? அதுதான் உங்களுடைய பாவம் அப்படின்னு சொன்னா. உங்களுடைய பாவம் அது அவ்வளவு பெரிய வீரியம் கொண்டு உங்களை துரத்துகிறது, உங்களை நரகத்துல கொண்டு போய் தள்ளுவதற்கு அது முயற்சி செய்தது. அப்படி பாம்பு துரத்துக்கிட்டே வரும்போது ஒரு வயதான முதியவரையும் சந்திச்சாங்க. ஒரு வயதான முதியவரை நான் சந்தித்து அவரிடத்திலே நான் உதவி தேடினேன். அந்த முதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் உங்களுடைய பலகீனமான நல்ல செயல்கள் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல செயல்கள், பலகீனமான நல்ல செயல்கள். அது நல்ல செயல்கள் பலகீனமாக இருந்ததனால் பலமான அந்த தீய செயல் என்ற அந்த பாம்பை முறியடிக்க முடியல. அதான் நீங்க இங்க வந்துட்டீங்க. இந்த செய்தியை அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க, இது கனவு முடிஞ்சது, நான் என்ன செய்துட்டேன், திருப்பி எழுந்துச்சிட்டேன். அதற்கு பிறகுதான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்து மீண்டு இன்றைக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த ரஜபுடைய மாதத்திலே நம்முடைய உள்ளங்களை பாவமான விஷயங்கள் இருந்து கழுவி அடுத்து வரக்கூடிய ஷாபான், அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரமலானிலே அந்த நல்ல அமல்கள் செய்வதற்கு அந்த உள்ளத்தை நாம தயார் நிலையில வைக்க வேண்டும். இதான் உன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்ன விஷயம். அது அடுத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சூரத்து நிசாவில் இருந்து 8 வசனங்களை சொல்லி காட்டுகிறார். 8 வசனங்களை அவங்க சொல்லி காட்டுறான். 8 வசனங்களை நீங்க பார்க்கணுமே. அல்லாஹ் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்முடைய உள்ளங்களை கழுவி பாவத்திலிருந்து நாம பரிசுத்தமாக வேண்டும். அல்லாஹும் அதை தான் விரும்புகிறான். வரிசையா அவங்க ஆயத்தை சொல்றாங்க. யுரீதுல்லாஹு லியுபய்யின லக்கும் வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும். 2 ஆயத்து. யுரீதுல்லாஹு லியுபய்யின லக்கும் வ யஹ்தியக்கும் சுனனல்லதீன மின் கப்லிக்கும் வ யதூப அலைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு விஷயத்தை விளக்க நாடுகிறான். என்ன தெரியுமா? உங்களுடைய பாவ மீட்சி அல்லாஹ் விரும்புகிறான். வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும். அல்லாஹ்வே விரும்புகிறான். நீங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் மீண்டு பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை அல்லாஹ்வே விரும்புகிறான். 1. இது 2 3 ஆயத்து தொடர்ந்து வரும். யுரீதுல்லாஹு லியுபய்யின லக்கும் வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும் யுரீதுல்லாஹு அன் யுஹஃபிஃப அன்கும். அல்லாஹ் உங்களுக்கு மீது எல்லா விஷயத்தையும் லேசுபடுத்த, உங்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை என்று அல்லாஹ் அந்த 3 ஆயத்தை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுவான். 3. அடுத்து அதற்கு கீழேயே இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன், அல்லாஹ் எதை விட்டும் தடுத்தானோ அந்த காரியங்களில் பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொண்டால், சின்ன பாவங்கள் இருக்குது, பெரிய பாவங்கள் 70 வகையான பெரிய பாவங்கள் இருக்குது. ஒரு வருடம் முழுக்க பேசலாம். பெரிய பாவங்கள் மட்டுமே 70 வகையான பாவங்கள் இருக்குது.
இமாம் ஸஹபி என்று நினைக்கிறேன், அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க 70 அல் கபாயிர் என்ற ஒரு புத்தகமே இருக்கிறது அரபியில. அதுல 70 வகையான பாவத்தை மட்டுமே சொல்றான். இன்தஜிதனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு, அல்லாஹ் எதை தடுத்தானோ அதில் நீங்கள் பெருசியவற்றை நீங்கள் தவிர்ந்து கொண்டால், நாம செய்த சின்ன சின்ன பாவங்கள் இருக்கா இல்லையா, ஓ யகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும், உங்களை விட்டு சின்ன பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவான். இந்த ஒரு ஆயத் 4. 5வது ஆயத், இன்னல்லாஹ லா யக்ஃபிர் அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அல்லாஹ் ஷிர்க்கை மட்டும் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் அத அல்லாஹ் மன்னிக்கிறதே இல்லை. அது அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சுவான். சூரத்துன் நிசாவில அல்லாஹ் 8 வசனங்களை இப்படி சொல்றான். இன்னல்லாஹ லா யظلم மிஸ்கால தர்ரா, அல்லாஹ் உங்களுக்கு அணு அளவு கூட, அணுவுக்கு ஒரு அளவு இருக்குதா, அணுவுக்கு இது வரைக்கும் எந்த அளவு கிடையாது, சொல்லுவாங்க அவ்வளவுதான், அந்த அளவுக்கு கூட அல்லாஹ் அநீதம் செய்ய மாட்டான் யாருக்குமே அப்படின்னு சொல்றான். 6. 7வது ஆயத், வமன் யஅமல் சூஅன் அவ் யظلم நஃப்ஸஹு, யாராவது கெட்டது செய்து விட்டால் அல்லது தனக்குத்தானே அநியாயம் செய்து விட்டால், அல்லாஹ் சொல்றான் அவன் மன்னிப்பு கேட்டான். வமன் யஅமல் சூஅன் அவ் யظلم நஃப்ஸஹு சும்ம யஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்தால் யஜிதில்லாஹ கஃபூர ரஹீமா, அல்லாஹ் மன்னிப்பவன் கிருபை செய்பவனாக அல்லாஹ்வை பெற்றுக் கொள்வான். அல்லாஹ்வே மன்னிப்பனாரா 7 இடத்துல 7வது இடம் சொல்லுங்க. 8வது இடம், மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும், உங்களை வேதனை செய்ய வேண்டிய அவசியம் அல்லாஹ்வுக்கு என்ன வந்தது? அல்லாஹ் கேட்கிறான், என்ன கேட்கிறான்? உங்களை வேதனை செய்ய வேண்டும் என்ற தேவை அல்லாஹ்வுக்கு என்ன வந்தது? மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷக்கர்தும், நீங்கள் நன்றி செலுத்தி விட்டால், வ ஆமன்தும், அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொண்டு விட்டால், அல்லாஹ் நம்மளதான் சொல்றான், உங்களை அதான் நம்மளை வேதனை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்துவிட்டு. மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷக்கர்தும் ஆமன்தும் வ கானல்லாஹு ஷாக்கிரன் அலீமா, அல்லாஹ் நன்றி பாராட்டுறவன். அல்லாஹ் நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பதை அல்லாஹ் அறிந்தவன். இப்படி 8 வசனங்களை அல்லாஹ் சொல்லி, நாம அல்லாஹ்விடத்துல பாவமீச்சி பிறனும் தௌபா செய்து மீளனும் என்பதை அல்லாஹ்வே விரும்புகிறான். அப்ப நாம நம்முடைய பாவங்களை கழுவி அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தி அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து மீளணும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அல்லாஹ்வே சொல்றான், அது ஹதீஸ் குத்ஸி, இப்னாதம், மனிதனே நீ என்னை அழைத்து என் மீது ஆதரவு வைத்து என்னை நீ அழைக்கிறாய், துஆ செய்கிறாய், என் மீது நீ ஆதரவு வைக்கிறாய் என்றால், உன்னில் பாவம் எவ்வளவு இருந்தாலும் அதை நான் பொருட்படுத்துவதில்லை, மன்னிச்சிடுவேன். அது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, லா உபாலி, எனக்காக ஒரு பெரிய மேட்டரே இல்லை அப்படிங்கிறான் அல்லாஹ். ஒலா உபாலி யா இப்னு ஆதம், மனிதனே நீ இந்த பூமியிலிருந்து மேகம், வானத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மேகம் அளவுக்கு நீ பாவத்தோடு நீ என்னிடத்துல வந்தாலும் அல்லாஹ் சொல்றான், உன்னை நான் மன்னிச்சிருவேன். ஒலா உபாலி, அது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அல்லாஹ் சொல்ற வார்த்தை, என்னிடத்தை தௌபா செய்த நான் மன்னிச்சிருவேன். ஆனா என்ன தெரியுமா நிபந்தனை? என்னை நீ சந்திக்கும் போது இணை வைத்திருக்க கூடாது. எனக்கு இணை வைத்தல் என்பது எனக்கு சுத்தமா பிடிக்காது. இது ஹதீஸுல் குதுசி. நீ பூமி நிறைய பாவத்தோடு என்னை நீ சந்திக்கிறாய், ஆனா எனக்கு நீ இணை வைக்கவில்லை என்றால் நானும் பூமி நிறைய மன்னிப்போடு உன்னை சந்திப்பேன். அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்ப நாம இப்பவே தௌபா செய்யணும். யார் யார் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்னீங்க? இல்ல யார் யார் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்னீங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி. ஜும்மாவுடைய நாள் நேற்று மக்ரிபுடைய வாங்கிலிருந்து ஆரம்பமாகி இன்று மக்ரிபுடைய வாங்கு வரைக்கும் நேரம் இருக்கிறது. எந்த நேரத்தில் அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்வார் என்பது தெரியாது. துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஜும்மாவுடைய நாளிலே. அப்ப இவ்வளவு மன்னிப்பை தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிற போது நாம ஏன்
பாவமீட்சி பெறுவதற்கு நாமே தௌபா செய்வதற்கு நாமே தயாராக இருப்பதில்லை. அவ உள்ளத்தை சுத்தப்படுத்துங்கள் சொன்னாங்க. துன்னுல் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி என்ன செய்யுங்க, அவனிடத்திலே மீளுங்கள் என்று சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அழகான ஒரு நிகழ்வு நம்ம எல்லோருக்கும் தெரியும். 99 கொலைகளை செய்த ஒருவர், முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திலே 99 கொலைகள். கொலை என்பது மாபாதக செயல். ஒரு உயிரை எடுப்பதற்கு எவனுக்குமே அனுமதி கிடையாது. மார்க்கம் அனுமதித்த குற்றங்களை செய்து அந்த குற்றங்களுக்கு உயிருக்கு உயிர்தான் பழி என்று சொன்னால் அங்கேதான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தவிர வேற எங்கேயும் யாருக்கும் யாரையும் அடிப்பதற்கோ கொலை செய்வதற்கு அனுமதி கிடையாது. ஆனாலும் இவர் 99 கொலைகளை செய்தார். 99 கொலைகளை செய்தார். அவருக்கு தெரிந்த ஒரு இடத்துல கேட்டார், 99 கொலைகளை செய்துட்டேன், இது சம்பந்தமான விளக்கங்களை யார்கிட்ட கேட்கலாம்? அவர் சொன்னாரு, இந்த ஃபாதர்கிட்ட போய் கேளுங்க. முதல்ல யார்கிட்ட போக சொன்னாரு? பற்றற்ற தன்மையோடு உலகத்திலே வாழ்கிறார்கள், அவர்கிட்ட போய் கேளுங்கன்னா. அந்த சொன்னா பற்றற்ற தன்மையில மிகைத்தவனாக இருப்பான் போது, இது உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுன்றான். இவர் என்ன செஞ்சாரு? 99 ரவுண்டா 100 ஆக்கிட்டாரு. சொன்னவரை போட்டாரு. யாரு தௌபாவே இல்லைன்னு சொன்னானோ அவரை போட்டாரு. 100 பூர்த்தி ஆயிடுச்சு. இப்போ அதே ஆள்கிட்ட வந்து கேட்டாரு, தனக்கு தெரிஞ்சவர்கிட்ட, வேற யார்ட்டையாச்சும் கேட்கலாமா? 100 பூர்த்தி செஞ்சுட்டேன். அவர் என்ன செஞ்சாரு? ஒரு ஆலிம், அதான் சும்மா ஆலிம்னு தெரியறவண்டெல்லாம் விளக்கம் கேட்டு இருக்க கூடாது, புரியுதுங்களா? புரிஞ்சுக்கணும். இந்த சம்பவத்துல இருந்து நிறைய விஷயங்களை எடுத்து சொல்ல முடியும். இன்னைக்கு பயான் பேசுறோம்னா பெரிய ஆளும் இல்ல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி ஒரு ஆலிம்கிட்ட போய் கேளு. முதல்ல சொன்னாரு, தப்பா சொல்லு. அவர் ஆலிம்கிட்ட போய் நல்ல விளக்கம் உள்ள ஒரு ஆலிம்கிட்ட போய் கேட்டார். அவர் சொன்னாரு, உன்னுடைய தௌபாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே திரையை போடுறவன் யார்? உனக்கு எந்த திரையும் கிடையாது, நீ தௌபா செய். ஆனால் நீ இங்க இருந்த உனக்கு சூழ்நிலை சரியில்லை, இந்த ஊர்ல இருந்து வெளியே போயிடு. இந்த ஊர்ல இருக்காத. இந்த ஊர்ல இருந்த மீண்டும் மீண்டும் இந்த தப்பை செய்வேன், இந்த ஊர்ல இருந்து வெளியே போயிடு. நீ நான் சொல்றேனே, எந்த ஊருக்கு நான் போக சொல்கிறேனோ அந்த ஊர்வாசிகள் அல்லாஹுவை வணங்கக்கூடிய மக்கள். அவர்களோடு சேர்ந்து அல்லாஹுவை நீயும் வணங்கு. இந்த பூமிக்கு நீ திரும்ப வந்துடாத. புகாரி ஷரீஃப்ல இருக்கக்கூடிய ரிவாயத்து. நீ எந்த ஊர்ல 99 100 பூர்த்தி செஞ்சு அந்த ஊருக்கு நீ வந்துடாத, போயிட்டார். அல்லாஹ்வுடைய நாட்டம், போற வழியிலே மௌத் வந்துருச்சு, மௌத்தாயிட்டார். இப்ப மேல இருந்து மலக்குகள் வர்றாங்க. ரஹ்மத்துடைய மலக்கும் வர்றாங்க, அதாபுடைய மலக்கும் வர்றாங்க. ரஹ்மத்துடைய மலக்கு, நான் தான் உயிரை கைப்பற்றுவேன் அப்படிங்கிறார். நான் தான் உயிரை கைப்பற்றுவேன். ஏன்னா கல்வு சுத்தமாயிடுச்சு, அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கிடுச்சு. அவருடைய கல்வு அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கி தௌபா செய்துட்டு என்ன செய்தாரு? அந்த மோசமான பூமியிலிருந்து வெளியேறி வந்துட்டாரு இல்லையா? நான் தான் எடுப்பேன். அந்த மலக்கு சொன்னாரு. அதாபுடைய மலக்கு, இல்ல 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 இல்ல, ஒரு அமல் கூட இந்த மனுஷன் செய்யல, ஒரு அமல் கூட செய்யல, நான் தான் எடுப்பேன். இப்ப அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இன்னொரு மலக்கை மனிதருடைய உருவத்துல அல்லாஹ் அனுப்பி வச்சு 2 பேருக்கு மத்தியில தீர்ப்பு செய்ய சொன்னான். 2 பூமியையும் அளந்து கொள்ளுங்கள், 2 பூமியையும் அளங்க. எதற்கு நெருக்கமாக இருக்கிறாரோ, தௌபா செய்து மீண்டு போனார் அந்த ஊருக்கு நெருக்கமாக இருந்தா ரஹ்மத்துடைய மலக், பாவமான அந்த பூமிக்கு நெருக்கமாக இருந்தார் அதாபுடைய மலக் வந்து அவர் பார்த்தாங்க. அவரு தௌபா செய்து எந்த ஊரை நாடி அவர் போனாரோ அந்த ஊருக்கு நெருக்கமாக இருந்தார். ரஹ்மத்துடைய மலக்கு அதை கைப்பற்றி கொண்டார். அப்ப நாமளும் என்ன செய்யணும்? ரஹ்மத்தின் பால், அல்லாஹ்வின் தௌபாவின் பால் நெருங்கணும். இந்த ஹதீஸ்ல என்ன தெரியுமா? நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அவர் மௌத்தாகி அந்த ரூஹுடைய அந்த கடைசி நேரம், அவர் ரூஹு கைப்பற்று அந்த நேரம், நெஞ்சாலேயே தவழ்ந்து 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 ரூஹு தன்னை விட்டு பிரிகிற வரை தான் தௌபா செய்து மீண்டு எந்த ஊரை நோக்கி பயணப்பட்டாரோ அந்த ஊருக்கு வந்தார். இவ்வளவு ஹதீஸ்ல. இன்னொரு ஹதீஸ்ல விளக்கம் சொல்லும் போது சொல்லுவாங்க, அல்லாஹ்வே அந்த 2 பூமிக்கும் கட்டளையிட்டான். அல்லாஹ் தௌபா செய்வதை, மனிதன் தௌபா செய்ய தன் பக்கம் மீண்டு வருவதை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த அல்லாஹ்வே அந்த 2 பூமிக்கும் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? அந்த பாவமான பூமியை பார்த்து நீ தூர போ,
எந்த பூமியை நோக்கி அவர் பயணப்பட்டார் அதை நீ நெருங்கி வா என்று அல்லாஹ்வே சொன்னான் என்று இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க. அல்லாஹ்வே விரும்புகிறான் மனிதன் என் பக்கம் தௌபா செய்து மீண்டு வர வேண்டும். நல்ல காலங்கள், நல்ல மாதங்கள், அமலுக்கான ஒரு ஃபரலுக்கு 70 ஃபரல், ஒரு நஃபிலுக்கு ஒரு ஃபரலுடைய அந்தஸ்தை தரக்கூடிய ரமலான் வருகிறது. நம்மை நாம கழுவணும், பாவத்தை எல்லாம் கழுவணும், தௌபா செய்து மீளணும். மூன்றாவது ஒரு விஷயம் முடிக்கிறேன். இமாம் ஜவுசி இப்னு ஜவுசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இந்த பயான் பேசுறேனே எனக்கு தான் சொன்னாங்க. அதுல உங்களுக்கு ஒரு சில செய்திகள் இருக்கிற எனக்கு சொன்னாங்க. முதல்ல நம்ம ஆல்ரெடி இதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இது படிக்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது, இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று. என்ன சொன்னாங்க? ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க இதை மாதிரி. நிறைய பேர் இன்னைக்கு பயான் பேசணும்னு கிளம்பிட்டான், எல்லாரும் கிளம்பிட்டான். நம்ம விரும்புறதே இல்லை. எனக்கு நீங்க இந்த ஜமாத்துல 3வது ஜமாத்து நிர்வாகம் அனுமதி கொடுத்தால் ஜும்மா பயான் நிப்பாட்டுங்க, தாராளமா நிப்பாட்டுங்க. எனக்கு பேசுறதுல இஷ்டமே கிடையாது. தெளிவா சொல்றேன், அடிக்கடி நான் சொல்றேன். பேசுறதுல இஷ்டமே கிடையாது. அதுல இந்த விஷயத்தை படித்த பிறகு நிப்பாட்டி இல்லாமங்கிற எண்ணம் தான் நமக்கு. ஆனா பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கான், பேசிட்டு காசு வாங்குறவனும் இருக்கான், அதே பொழப்பா வச்சுக்கணும் இருக்கான். நான் பேரே சொல்லிடுறேன். நிறைய பேர் மாற்று மதத்திலே 40,000, 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் டிக்கெட் போட்டு அல்லாஹு இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன அழகான ஒரு நாள் நான் உட்கார்ந்திருந்தேன், அழகான விஷயம் உட்கார்ந்திருந்தேன். என்னை சுற்றிலும் 10,000 பேர், என்னை கூட்டுங்க வாங்க 10,000 பேரை, 10,000 பேர் இருந்தாங்க. என் பேச்சை கேட்டு உள்ளம் நளினமாகி அழாதவர்கள் அந்த சபையிலே கிடையாது. எல்லாம் அழுகுறாங்க. இப்ப அவங்களுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் வருகிறது, கேட்ட இவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று நீ ஹலாக்கானால், நீ நாசமானால் என்ன ஆகும்? இதைதான் நானும் நினைக்கிறேன். கேட்டவர்கள் நீங்கள் வெற்றி பெற்றால், நான் நாசமானால், நான் வேற எங்கேயாவது போய்விட்டால் என்னுடைய நிலைமை என்ன ஆகும்? அவங்க கேட்கிறான், கைஃப இன் நஜவ் வ ஹலக்த, கேட்டவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று நீ விளங்காமலானால் நிலைமை என்ன ஆகும்? இந்த வார்த்தையை சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. அழகான வார்த்தைகளை கொண்டு, இலாஹி வ சய்யிதி, என்னை படைத்தவனே, எனக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வே, என் மீது நீ அதாபை நாடி இருந்தால், என் மீது நீ ஒரு அதாபை நீ தீர்ப்பு செய்து விட்டால், என்னுடைய அதாபை இந்த மக்களுக்கு காட்டி விடாதே. துஆ செய்றாங்க. நாளைக்கு அல்லாஹ் பிரசங்கம் செய்யக்கூடியவர்களை பயான் பயான் என்று பேசிக்கொண்டே இருக்கிறானே, அவன் சொன்னதுபடி செய்யவில்லையானால் அத்தனை மக்களுக்கு முன்னாடி அவனை கேவலப்படுத்துவான் அல்லாஹ். அதான் சொன்னாங்க, என்னுடைய அதாவை இந்த மக்களுக்கு காட்டி விடாதே. சொல்லிட்டு சொன்ன தெரியுமா, நான் எனக்காக இல்ல, உன் கண்ணியம் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல. அவங்க சொல்ல வார்த்தை பாருங்க, யா அல்லாஹ் உன்னுடைய கராமத்திற்கு உன்னுடைய கண்ணியம் அது குறைஞ்சு. என்னன்னா மக்கள் எல்லாம் இப்படி சொல்வார்கள், நமக்கெல்லாம் நல்லதுதானே சொன்னாரு, குரானையும் ஹதீஸையும் வரலாறுகளையும் தானே இந்த மனுஷன் சொன்னான், அல்லாஹ் ஏன் எப்படி அல்லாஹ் ஏன் இவரை தண்டித்தான் என்று சொல்லி உன்னுடைய கராமத்திலே ஒரு குறைவை நினைத்திடக் கூடாது, எனக்காக இல்ல. இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. அப்போ நல்ல அமல்கள் செய்கிறோம், குரானை படிக்கிறோம், ஹதீஸை படிக்கிறோம் என்ற திமிர்ல, ஒரு தெனாவட்டில நான் என்னுடைய கடைசி நேரமும் இப்படித்தான் ஆகும் என்று யாராலும் சொல்ல முடியாது, எவனாலையும் சொல்ல முடியாது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்வான், ரப்பனா லா துஸீ குலூபனா பஅத இத் ஹதைதனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஹிதாயத்தை தந்த பிறகு என்னுடைய உள்ளத்தை சருகுதலை ஏற்படுத்தி விடாதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக, கல்புகளை புரட்டுகிறவனே, அல்லாஹ் தான் கல்புகளை புரட்டுகிறான். கல்புகளை புரட்டுபவனே, என்னுடைய கல்பை, என்னுடைய உள்ளத்தை இந்த தீனில் நிலைநிறுத்துவாயாக. துஆ செய்யுங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஆச்சரியமா போச்சு. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம், எதை கொண்டு நீங்கள் வந்தீர்கள் அந்த குர்ஆன் ஹதீஸ்களை நான் ஈமான் கொண்டிருக்கிறோம், எங்கள் மீது நீங்கள் பயப்படுகிறீர்களா? ஆமா. சஹாபாக்கள்கிட்ட
யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணப்பட்டார்களே அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆமா நான் பயப்படுறேன். ஆமா, சஹாபாக்கள் விஷயத்துல ரசூலுல்லாஹ் பயந்தாங்க, என்னுடைய உங்களுடைய விஷயத்துல என்ன சொல்றது? ஆமா நான் பயப்படுறேன். ஏனென்றால் நம் உள்ளம் இருக்குதே, இன்னல் குலூப பைன அஸ்பஐனி மின் அசாபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய விரல்களில் 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இப்படி ஒரு புரட்டு இப்படி ஒரு புரட்டுப்பட்டா முடிஞ்சு போச்சு. நல்லவன் கெட்டவன் ஆயிடும், கெட்டவன் நல்லவன் ஆயிடும். கடைசி நேரத்துல பயம், அந்த பயம்தான் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட இருந்தது. அல்லாஹ் மீது பயமும் ஆதரவும் 2க்கும் மத்தியில பயணப்படணும். கடைசியா ஒரு விஷயம் சொன்னாங்க, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி எவ்வளவு பெரிய இமாம், 4 இமாம்களில் ஒருவர். கடைசி நேரம், மௌத்துடைய கடைசி நேரம், சீர் ஆலாம் நுபலா என்ற கிதாபில் இருக்கிறது இடம்பெற்ற ஒரு நிகழ்வு, ஒரு அது ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. அவருடைய பையன் சொன்னான், அப்துல்லா இப்னு அஹ்மத், எங்களுடைய வாப்பாவுக்கு மரண நேரம் நெருங்கிடுச்சு, மௌத்துடைய கடைசி நேரம். அவருக்கு பக்கத்துல நான் இருந்தேன். நாடி கட்ட வேண்டும். அவர்கள் மயங்குறாங்க, தெளிவடைகிறாங்க, மயங்குறாங்க, தெளிவடைகிறாங்க, இப்படியே இருந்தாங்க. சரி, கண்ணை மூடிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்கன்னு நினைச்சு அந்த துணியை எடுத்து நாடி கட்டுவாங்கல்ல, வாய் பிறந்த மேனிக்கு இருந்துச்சுன்னா போகும், கட்டுறதுக்காக வேண்டி நெருங்குகின்ற போது நமக்கும் கட்டுவாங்க, எனக்கும் கட்டுவாங்க, இருக்கிற எல்லாத்துக்கும் கட்டுவாங்க நாடி கட்டு. அதை கட்டுறதுக்காக வேண்டி பக்கத்துல போனேன். என்னுடைய தந்தை மயக்கம் அடைகிறது, மயக்கத்திலிருந்து தெளிவாகிறது. இப்படி இருக்கும்போது டக்குன்னு கண்ணை திறந்துட்டாங்க. கண்ணை திறந்து தன்னுடைய கைகளை கொண்டு லாபாத் 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 அப்படி சொன்னாங்க. லாபாத்னா இன்னும் இல்ல, இன்னும் இல்ல, இன்னும் இல்ல அப்படி சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பையன் சொல்றான், அப்துல்லா இப்னு அஹ்மத் சொல்றான், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் வாப்பா ஏன் இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னு கேட்டேன். தெளிவடைந்த பிறகு, இந்த வார்த்தையை நீங்க லாபாது லாபாது 3 பேர் சொன்னீங்களே, ஏன் சொன்னீங்க? இந்த நேரத்தில் அந்த வார்த்தை வருவதற்கான காரணம் என்ன? என் மகனே, என் மகனே, நீ அறியவில்லையா? ஷைத்தான் என்னிடத்துல வந்தான், வருவான் வருவான், காலமெல்லாம் கூட இருக்கிற மலக்கும் வருவார், ஷைத்தானும் வருவான் வருவான். ரப்பி மின் ஹமஸாதி ஷயாதி வ அஊது ரப்பி அன் யஹ்துரூனி, வருவான். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாதி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன், துஆ செய்து கொண்டே இருக்கணும். ஷைத்தானுடைய பாதுகாப்பு மரண தருவாயில வருவான், தண்ணியை கொண்டு வருவான். அவரிடத்துல எப்படி வந்தது தெரியுமா? யா அஹ்மத், அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களே, நீங்கள் என்னிடத்திலிருந்து தப்பிச்சிட்டீங்கன்னா, என்னிடத்துல நீங்கள் பாதுகாப்பு பெற்று விட்டீர்கள். அவன் சொன்னா, நான் அதுக்கு தான் பதில் சொன்னேன், இல்ல நான் இன்னும் ரூஹ் இருக்க, நான் இன்னும் உன்னுடைய தீங்கிலிருந்து இருந்து நான் பாதுகாப்பு பெறலடா, பெறவில்லை. ஒரு எவ்வளவு பெரிய ஒரு இமாம், எவ்வளவு பெரிய தக்வாதாரியாக இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட இமாம்கிட்டயே அந்த கடைசி மௌத்துடைய நேரத்தில் சேட்டை செய்கிறான் ஷைத்தான் என்றால் நம்போன்றவர்களுடைய நிலைமை என்ன? நம்பிக்கை கிடையாது. கடைசி வரைக்கும் நாம் ஈமானோடு தான் மரணிப்போம். மரணித்தவர்கள் அத்துணை பேர்களும் ஈமானோடு தான் மரணித்தார்கள் என்பதை உறுதிவரை யாராலும் சொல்ல முடியாது. மௌத்தான போனவர்களை பார்த்துவிட்டு முகமெல்லாம் வெள்ளையாக இருக்கிறது, ஆகா இவர்தான் பெரிய நல்லவர், யார் சொன்னது? சிரித்தே மௌத்தாக இருக்கிறார், யார் சொன்னது தெரியுமா? எழுப்பி கேட்டீர்களா? அல்லது முன்னாடி சொன்ன மாலிக் இப்னு தீனாரை போன்றவர்கள் கனவுளை பார்த்தார்களே, அப்படி பார்த்தார்களா? இல்லை. மௌத்தானவர்களுடைய நிலைமை என்னவென்பது அல்லாஹ்வுக்கும் அவருக்குமானது. அப்ப இமாமுடைய கடைசி நேரமே இப்படி என்றால், அவரிடத்திலே ஷைத்தான் இந்த மாதிரி வருகிறான் என்று சொன்னால் நம் போன்றவர்களுடைய நிலைமை என்ன? நம்ம துஆ செய்யணும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். அப்போ உள்ளத்தை கழுவணும், அல்லாஹ்விடத்திலே மீளணும். நம்முடைய கடைசி நேரம் என்னவாக இருக்கும் என்பதை பற்றி அச்சம் நம்மில் ஒவ்வொருவர்களுக்கும் இருந்து கொண்டே இருக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தௌபா செய்து மீளக்கூடியவனாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. மௌத்துடைய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்
முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையோடு உயிரை விடக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரும் ஆக்குவானாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.